Good morning, students. Now we are going to see prepositional phrase. Okay. Now we see the definition for prepositional phrase. We know what is a preposition. A preposition is a word that is placed before a noun or pronoun to show its relationship to other word in the sentence. Preposition அப்படின்னா first என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரிப்போசிஷனை என்ன சொல்லுவோன்னா அது ஒரு வேர்ட் சரிங்களா. அது வந்து நவுனுக்கோ ஆர் ப்ரனவுன். we know the noun and pronoun. ஓகேவா. instead of noun we use pronoun அப்படின்னு சொல்லுவோம். ஸோ noun அப்படி இல்லைன்னா ப்ரனவுனுக்கு முன்னாடி அதனுடைய ரிலேஷன்ஷிப் அந்த சென்டென்ஸில் அது கூட இன்னொருத்தர் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்களே அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ சென்டென்ஸ் ஆர் டூ திங்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணுறது தட் இஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது கூட ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டூ வேர்ட்ஸ் ஆர் த்ரீ வேர்ட்ஸ் காம்பினேஷன் சச் ஆஸ் அக்கார்டிங் டு, along with, at the time of, because of, owing to, instead of, etc. These kinds of prepositions are used frequently in our day-to-day life அப்படின்னு சொல்றாங்க. So these preposition, இந்த preposition பார்த்தனா two words or three words உடைய combination, ஒரு வேர்டோ இல்லை ரெண்டு வேர்டோடைய combination such as என்னென்ன பாருங்க, according to, டூன்றது ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். அக்கார்டிங் டு இந்த ரெண்டு இல்லைன்னா மூணு அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித், அட் த டைம் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓயிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், தீஸ் இந்த கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அக்கார்டிங் டு அப்படின்னா அக்கார்டிங் டு காந்திஜி இல்லை ஏதாச்சும் ஒரு நேம், அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட், அக்கார்டிங் டு அப்துல் கலாம், அக்கார்டிங் டு மை செல்ஃப், இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் அப்படின்னா வந்து சொல்கிறேன் அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அலாங் வித்னா அலாங் வித் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். அட் த டைம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேசலாம் சரிங்களா. தட் இஸ் கால்ட் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனில் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அக்கார்டிங் டு, அலாங் வித், இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய வேர்ட்ஸ். ஸோ அதனுடைய யூசஸ் அண்ட் மீனிங்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். See the example preposition meaning example. Take your book page number 43 in your 10th book. Preposition according to as a state by on the authority of. According to Weatherman சொன்னதால we can expect, நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த முறை நிறைய குளிர் வரும். யார் சொன்னதால, அதனால அக்கார்டிங் டு வெதர்மேன் அவருடைய கூற்றால் அவர் சொன்னதால் அப்படி சொல்லணும் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு, அலாங் வித், பிகாஸ் ஆஃப், ஓயிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், in the event of, in case of, in place of, substitute of. So along with, together with, because of, on account of, owing to, because of, instead of, in the place of. இப்போ instead of na இப்போ நான் சொன்னேன் in the beginning of the வீடியோவில் நான் சொன்னேன் இன்ஸ்டன்ட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரானவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போது ப்ரிப்போசிஷனோட டெஃபினிஷன் சொல்லும் போது அப்போ இன்ஸ்டன்ட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரானவுன் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக அந்த பிளேஸில் ப்ரானவுனை யூஸ் பண்ணுன்னு சொல்லி அப்போ அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறது இந்த பிளேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மீனிங்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. So, okay, come to C section. Refer to the dictionary to find out the meaning of the following preposition and match them with the meaning. Preposition பாருங்க, due to na because of. அதனுடைய மீனிங்ஸை வந்து நம்ம அப்படியே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் சரிங்களா. எக்ஸப்ட் பாருன்னா வித் எக்ஸப்ஷன் ஆஃப், அவங்கள தவிர்த்து, இந்த எக்ஸப்ஷன்னா நம்ம அதை தவிர்த்து அப்படி சொல்லணும் இல்லையா. எக்ஸப்ட் திஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ தேர்ட் ஒன் வித் ரெஃபர் டுனா வித் ரெஃபரிங் டு. ஸோ அதனுடைய மீனிங்ஸே அப்படியே ஈஸியாக இருக்கு. இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்டிஸ், இன் அடிஷன் டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆடட் டு. ஸோ இதனுடைய மீனிங்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பிளேஸ் ஆஃப், அந்த பிளேஸில் அதுக்கு பதிலாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அதனுடைய மீனிங்ஸ்னா ஆஸ் ஏ சப்ஸ்டியூட் ஃபார், அதுக்கு பதிலாக இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய மீனிங்ஸை கிளியராக புரிஞ்சுட்டோன்னா நம்மளோட அதனுடைய எக்ஸசைஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.
Okay, come to section D. Fill in the blanks by choosing the most appropriate pronunciation phrase given option. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 1 or 2 times வந்து அதனுடைய மீனிங்கை புரிஞ்சுட்டா தான் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனுடைய மீனிங்கை வந்து கிளியராக புரிஞ்சுட்டோம்னா நம்ம இது எழுதலாம். பாருங்க, everything falls to the ground dash earth's gravitational pull. இப்போ இந்த அடிஷன் டூ அப்படின்னா அது கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. காஸ் ஆஃப் அப்படின்றதும் வராது. அப்போ என்ன வரும், பிகாஸ் ஆஃப் எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்ரிதிங் ஃபால் டு த கிரவுண்ட். எல்லாமே வந்து கிரவுண்டுக்கு கீழே வந்துடுது. எதனால, பிகாஸ் ஆஃப் மை ஹில்னஸ் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல், பிகாஸ் ஆஃப் அதனால நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், பிகாஸ் ஆஃப் த ட்ரையல் வாஸ் கனெக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் த லா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த அக்கார்டன்ஸ் வித் டியூ டு லா அப்படின்னு நம்ம சொல்லணும். டியூ டு த ப்ரொசீஜர் ஆஃப் த லா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். டிஸ்பைட் ஆஃப், அப்போ எப்படி இது ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு நம்ம ஈஸியாக இது வராது இது ஆன்சர் அப்படி கிடையாது. இதனுடைய மீனிங்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். இந்த அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னா அதனால, இது இல்லை டியூ டு இதனால, டிஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒன்னொன்னுடைய மீனிங் தெரியணும். இட்ஸ் ஈஸி டு ரைட். And see the third one, there is a temple right dash my house அப்படின்னு சொன்னா there is the temple right, அதாவது dash my in back of my house apart from house. இது நமக்கு கிளியரா தெரியுது முன்னாடின்னு தான் சொல்ல வராங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், in front of my house, apart from வராது, in back of வராது. ஸோ ஏன் வராதுன்றது அதனுடைய மீனிங் வந்து நம்ம ஈஸியாக in back ofனா பின்னாடி. there is a temple right அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு டெம்பிள் வந்து இருக்கு ஹவுஸுக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல தானே இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சு பண்ணோம். ஆஸ் எ டேஷ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ் த டார்கெட். ஸோ ஆஸ் எ டேஷ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா அந்த பிளேஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணதால அப்படின்னு வராது, அதனுடைய விளைவா, ரிசல்ட் ஆஃப், அப்பார்ட் ஃப்ரம், அதை தாண்டி அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் லிசன் பண்ணோம். இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க், அவனுடைய ஹார்ட் ஒர்க்குடைய ரிசல்ட்டாக அவனுக்கு என்ன கிடைச்சது, அந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் வராது, அப்பார்ட் ஃப்ரம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்கேஸ் அதை கொடுக்கலனாலுமே நமக்கு வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா we easily fill the dashes. Okay, and next one, failure is often dash negligence அப்படின்னா நம்ம என்ன, அலட்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃபெக்ட் ஆஃப் அலட்சியம் அப்படின்னு நம்மளுக்கு வராது இல்ல, நெக்லிஜென்ஸ் அலட்சியம். கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா விளைவு, அதனுடைய ரீசன் அப்படின்னா அதனுடைய காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபெயிலியர் இஸ் ஆஃபன், அப்போ அதனுடைய விளைவால, ஃபெயிலியர் அடிக்கடி ஏன் வருது, எதனுடைய விளைவால வருது அப்படின்னு நம்ம அலட்சியத்தினுடைய விளைவால வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனுடைய காரணத்தால, அதனுடைய எஃபெக்டால வருது, அதனுடைய ரீசனால அப்படின்னு நம்ம சொல்றதை விட அதனுடைய விளைவால, அப்ப கான்சிக்வன்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா விளைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த விளைவு தமிழ்ல சொன்னா விளைவு அப்படின்னு சொல்லணும். ஃபெயிலியர் ஆஃபன் எதனால நடக்குது அப்படின்னா அதனுடைய விளைவால. சில்ட்ரன்ஸ் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் த சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் அப்படின்னு இங்கே வந்து ஆன் த டாப் ஆஃப் அப்படின்றதும் டியூ டு அப்படின்றதும் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது சரியா, இந்த அடிஷன் டு அப்படின்றதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் அதனுடைய மீனிங் கிளியராக புரிஞ்சுட்டு இந்த அடிஷன் டு அப்படின்னு ரைட் பண்ணணும். த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு டேஷ் எனி இன்டிசிப்ளின்ஸ் கான்டாக்ட் ஆஃப் தேர் வாட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிசிப்ளின் அப்படின்னு இருக்கா. ஆக்சுவலாக எப்பவும் நம்ம எப்படி எழுதணும்னா இன்டிசிப்ளின் எழுத மாட்டோம், அன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுவோம். இது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது இன்டிசிப்ளின் அப்படின்றது சரிங்களா. பிகாஸ் ஆஃப், இன்கேஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இன்கேஸ் அப்படின்றது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், ஸோ இதனுடைய மீனிங் பிகாஸ் ஆஃப், இன்கேஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், அதனுடைய மீனிங் நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ரைட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், இன்கேஸ் எனி இன்டிசிப்ளின்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன் கேஸ் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், he didn't turn up dash is a busy schedule due to he didn't turn up, அவங்க வந்து வரல எதனால, டியூ டு ஹிஸ், அவங்களுடைய பிஸி ஷெட்யூலால அவங்க வரல, டியூ டு
அந்த ஒர்க்கால அப்படின்னு சொல்லலாம். இங்கே கான்சிக்வன்ஸ் அதனுடைய விளைவால அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ அதுலேயே ஆப்டா எது இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். குளோபல் வார்மிங் இஸ் டேஷ் த கிரீன் ஹவுஸ் எமிஷன். குளோபல் வார்மிங் இஸ் ஆன் எஃபெக்ட், அதனுடைய கிரீன் ஹவுஸ் எஃபெக்டால வருது, அதுக்கு பதிலாக வருது நம்ம சொல்லணும். அதனுடைய அடிஷனாக வருது நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆன் எஃபெக்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் செவரல் வார்னிங் ஹீ கண்டினியூ டு ஸ்விம். இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங் அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்டினியூவாக ஸ்விம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் கன்ஃபியூஸ்ட் யூ ஆஸ் த கொஷின் டு மீ. இப்போ எப்படி நீங்கள் கொஷின் அரைஸ் பண்ண அப்படின்னா, யூ ட்ரை டு சார்ட் அவுட் ஆல் த ஆன்சர்ஸ். So try to solve the section E. After that you ask the question to me. Okay, so if you read the rules and regulations and the meaning of sentence phrases, it is easy to write. Okay, thank you, see you later.